நண்பர் சென்னையிலேருந்து பீகார் போயிருக்காரு. ஒரு திட்டமிடாத ஒரு பயணம். ஒரு வேன் பிடிச்சி 2 கிலோமீட்டர் தள்ளி இறங்கிட்டார். 4 பக்கமும் ரோடு, மனித நடமாட்டம் இல்லாத இடம். ஒரு சைக்கிள் கூட அந்த ஏரியாவில் கண்ணு கெட்டின வரைக்கும் தெரியல. என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு கவலைப்படுறாரு. அப்படியே அவர் யோசிச்சிட்டே இருக்கார். தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்போ வந்திருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 2S50 வருது. அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் அவர் ஏற்றிக்கிறார். அந்த TVS50 ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கார். போகும்போது ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒத்தடி பாதை. நண்பர் அந்த காட்டுக்குள்ளே ஒத்தடி பாதையில் அந்த வண்டி போகுது. நண்பருக்கு கை காலெலாம் உதறுது. இது ஏதோ ஒரு தப்பிக்க இன்னொரு தப்பில் மாட்டின கதையா. இப்போ அவர் அந்த நண்பரை வந்து அடித்து கையில் இருக்கிற சூட்கேஸ் பணத்தை பிடிங்கினா கேட்க நாதி கிடையாது, காப்பாற்றுறதுக்கு கூட ஆள் கிடையாது. கண்ணு கெட்டின வரைக்கும் யார் மனித தலையை காணும். உள்ளபடியே நண்பருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு. அப்படியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வண்டி வந்துட்டு காடை தாண்டி வெளியில் வருது. திரும்ப ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வருது. என்னென்னா, ஒத்தடி பாதையில் தான் திரும்பி போகுது. ஆனால் 2 பக்கமும் தண்ணி. அந்த பக்கம் ஒரு குளம் மாதிரி, பெரிய குளம் மாதிரி தண்ணி இருக்குது, இந்த பக்கமும் தண்ணி நிற்கிது. ஒத்தடி பாதையில் வண்டி போகுது. நண்பருக்கு ஆஹா, இன்றைக்கி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை போல தெரியுது அப்படின்னு பதட்டமாகறார். ஏன்னா வண்டி எங்கேயாவது தவறுதலாக கீழே விழுந்தால் கூட தண்ணியில் தான் போய் விழணும். தண்ணி என்ன ஆழம் ஏது நமக்கு தெரியாது. ஒத்தடி பாதையில் ஓட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி போய் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறாங்க, இறங்கிடுறோம். நண்பர் இறங்கிடுறாரு. அப்போ அந்த நண்பர்கிட்ட அந்த ஓட்டு வந்தவர் சொல்கிறாரு, நான் இந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கேன்றார். அது வரைக்கும் நண்பர் பேசவே இல்லை அவர்கிட்ட, பயத்தில். கேட்டால் அது ஒரு 100 பசங்க படிக்கிற ஸ்கூலு, அவர் தான் ஹெட் மாஸ்டர், அவர் தான் ஆசிரியர். என்ன பேசிட்டு இருந்துட்டு, ஏதாவது லாரி வந்தால் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் ஏறி போயிடுங்க அப்படி சொல்லி ஒரு லாரியை பிடிச்சி நண்பரை வந்து ஏற்றி விட்டுறார் அந்த ஆசிரியர். நன்றிகள்லாம் சொல்லிவிட்டு அந்த லாரியில் ஏறி அந்த லேப்ஸோ மைன்ஸோடைய கேட்டு வாசலில் இறக்கி விட்றாங்க. நண்பருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஒரு சிரமமான விஷயத்தை ஒரு மனுஷன் சாதிக்கும் போது வரக்கூடிய மகிழ்ச்சி தான் அது. அந்த கேட்டை திறந்து உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் பார்க்கணும்.